வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜுவல் மேக்கிங்க்கான கிளாஸ் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீட்ஸ் ஜுவல்லரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் பிரேஸ்லெட், இயர்ரிங் அண்ட் செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஐ பின்னு, அடுத்தது பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் செயின், இது கடைசியில் கோர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 மெட்டீரியல் இருந்தாலே போதும், ஒரு அழகான பிரேஸ்லெட் நாம் மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஐப்பின்குள்ளே பீட்ஸை நம்ம கோர்த்துக்கணும். இப்போது ஐப்பினோட லென்த் நம்மளுக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும். நாம் நம்மளுக்கு தேவையான அளவு நாம் கட் பண்ணி விட்டுட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி அந்த மீதி நீட்டமாக இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நாம் பெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போது அடுத்த பீட்ஸ் கோர்க்கணும் இல்லையா, ஏன்னா நம்ம பாசி மாதிரி கோர்த்துக்கிட்டே போவோம். ஸோ அதுக்கு இந்த பெண்ட் பண்ணதில் இன்னொரு ஐப்பின்னை ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி விட்ற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் அது ரிமூவ் ஆகி வராது. அடுத்த ஐப்பின்னோட அடுத்த பீட்ஸை கோர்த்துக்கிட்டு அப்படியே நம்ம கண்டினியூவாக ஒரு செயின் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த பீட் கொடுக்கறக்கு இப்போ நீட்டமாக இருக்கிற இந்த ஐப்பின்குள்ளே இன்னொரு பீட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது நீட்டமாக இருக்கிற இந்த பார்ட்டை ப்ளையர் யூஸ் பண்ணி மறுபடியும் பெண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பெண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக லாக் பண்ணுறதில்ல, அடுத்த ஐப்பின்னை அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நல்லா லாக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது இது பெண்ட் பண்ணுறது கரெக்டாக வராது, பட் 2-3 பீட்ஸ் ட்ரை பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். இப்போது அடுத்த பின்னை இதற்குள்ளே லாக் பண்ணிவிட்டு இது ப்ளையர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போது அந்த பின் இதனோட நல்லா லாக் ஆகிக்கும். ஸோ இது கண்டினியூவாக ஒரு செயின் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நம்ம கைக்கு எவ்வளோ அளவு தேவையோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம செயின் மாதிரி கோர்த்துக்கிட்டே போய்க்கலாம். பிரேஸ்லெட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறக்காக நான் 4 பீட்ஸ் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பீட்ஸ் கேப் யூஸ் பண்ணி நடுவில் ரெட் கலர் பீட் 2 ஆட் பண்ண போகிறேன். இது நம்மளோட சாய்ஸ் தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஆனால் மெட்டீரியல்ஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ரெட் கலர் பீட் யூஸ் பண்ணி கோர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதே மாதிரி அந்த ஐப்பின்னோட ஒவ்வொன்றா நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு இந்த செயின் கிடச்சிரும். அடுத்தது இந்த செயினில் நம்ம கோர்க்கிறதுக்காக செயின் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது இப்படி தான் இருக்கும். ஸோ பின் தனியாக செயின் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 2 ஜம்ப் ரிங் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது பிரேஸ்லெட்டோட ஒரு எட்ஜில் நம்ம ஜம்ப் ரிங்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரிங்கை எடுத்து அதை ப்ளையர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டுட்டு அந்த ஒரு எண்டை அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹூக் இருக்கு இல்லையா, பின் இருக்கு இல்லையா, அந்த பின்னை இதனோட போட்டு விட்டுட்டு 2ஐயும் நல்லா மெர்ஜ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ ஒரு எண்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செயின் வேணும் இல்லையா, ஸோ நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு செயின் வேணும். அந்த செயினை ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இன்னொரு எண்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜுவல் மேக்கிங்கில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமே இருக்காதுங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4-5 டூல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நாம் நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரேஸ்லெட்டில் ஒரு எண்டை பின் போட்டுட்டோம், இன்னொரு எண்டில் இந்த எக்ஸ்டென்ஷன் செயின் போட போகிறோம். அது இந்த ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினை அதில் போட்டுட்டு 2ஐயும் சேர்த்து நல்லா ப்ளையர் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் அது கண்டிப்பாக ரிமூவெல்லாம் ஆகாதுங்க. ஸோ அதனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரெஸ் பண்ணும்போது இதெல்லாம் உடஞ்சி போகும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண லெவலுக்கு வந்துடும். எப்படி பண்ணணும், எந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போ பிரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜம்ப் ரிங்கும் அந்த செயினும் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அது பார்த்தா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது.
அவ்வளோதாங்க. ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது வந்து இவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு நம்மளுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக செய்யலாம். நெக்ஸ்ட்டு இயர்ரிங் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இயர்ரிங் மேக் பண்ணுறதுக்கு நான் ஐபின் எடுத்துக்கிறேன். இந்த ஐபின்னில் பீட் கேப் போட்டுட்டு ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பீட் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாடலில் செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மாடலில் செய்வீங்க. இப்போ அவ்வளோதான். பிரேஸ்லெட்க்கு யூஸ் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு பெண்ட் பண்ணிடுறோம். ஃபுல்லாகவே பெண்ட் பண்ணிடுறோம். இப்போது இந்த பெண்ட் பண்ணதை நம்ம இயர்ரிங் செய்கிறதுனால இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஹூக்கை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த பீடு அதில் போட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி கேப் இல்லாமல் பெண்ட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தா நான் ஒரு ஹூக் மாடலில் செய்கிறேன். இப்போது நம்ம ஐபின் யூஸ் பண்ணியிருக்கிறங்காட்டி கீழே வந்து அந்த ஹோல் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் மாதிரி தெரியும். ஸோ டிசைன்ஸ் வந்து ஃபில் பண்ணாத மாதிரி நமக்கு தெரியும். ஸோ கீழே இருக்கிறது இல்லைங்களா இந்த ஹோலில். இப்போது அந்த ஹோலில் வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஜம்காஸ் எடுத்திருக்கேன். அந்த ஜம்காஸை அந்த ஐபின்னோட ஒரு எண்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே இதில் ஒரு 4 ஜம்காஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அழகாக ஜம்காஸ் வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். ஒயிட் கலர் ஆகட்டும் இல்லை வெவ்வேறு கலர் ஆகட்டும், ஒவ்வொரு கலரை பொறுத்து ரேட் வந்து மாறும். ஒயிட் கலர் தான் அதிகம். ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பீட்ஸ் ஆகட்டும் ஜம்காஸ் ஆகட்டும் கலராக நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கிது. நம்ம வெவ்வேறு டிசைனில் கூட செய்யலாம். இப்போது இன்னொரு இயரிங்கும் செஞ்சிடலாம். இப்போ இன்னொரு இயரிங் செய்கிறதுக்கு அதே மாதிரி தான் ஐபின்குள்ளே நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம பெண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹூக் எடுத்துகிட்டு அதனுடைய ஹோல் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ளையர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம மேக் பண்ணியிருக்கிற அந்த பீட்ஸை வந்து அதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகிடும். கீழே ஜம்காஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செயின் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செயின் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயினாக கீர் ஒயர் வந்து தேவைப்படும். கீர் ஒயர் இந்த மாதிரி பண்டிலாக இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெண்டன்ட் எடுத்துக்கிறேன். அடுத்தது பீட்ஸ் எடுத்துக்கிறேன். பீட்ஸ் வந்து ரெட் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அடுத்தது இது பீட் கேப்பு. இது வந்து லாக் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டோரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த கீர் ஒயரோட ஒரு எண்டில் லாக் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லாக் பீட்ஸை வந்து கோர்த்துக்குவோம். கோர்த்து இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம டோரியோட ஒரு எண்டை எடுத்துக்கலாம். அந்த ஒரு எண்டோட ஹோல்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் கொண்டு வந்து அந்த லாக் பீட்ஸ்குள்ளேயே விடணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ அந்த ஒரு எண்டை அந்த லாக் பீட்டோட அந்த ஹோல்குள்ளேயே திரும்ப அதுக்குள்ளேயே விடணும். விட்டு நம்ம இழுக்கும்போது அது அப்படியே அந்த எண்டுக்கு போயிடும். ஸோ அதனோட எண்டுக்கு ஓரமாக போயிடும். அதனோட ஹோல்குள்ளே கண்டிப்பாக போகும். எப்படி மறுபடியும் ரிட்டன் போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அது வந்து அந்த கீர் ஒயர் வந்து நம்ம ஒரு இதில் விட்டு மறுபடியும் டோரிக்குள்ளே விட்டு நம்ம லாக் பீட் வெளியே எடுத்துடுறோம். எடுத்துட்டு நல்லா அந்த எண்டுக்கு அந்த பீட்ஸை கொண்டு போயிட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக அமுக்கும்போது அது வந்து தட்டையாக மாறிட்டு அந்த மீதி ஒயர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எண்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு எண்ட்லேருந்து நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்துட்டே வரலாம்.
எந்த மாதிரி என்ன மாடலில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான். இதுக்கு வந்து நிறைய கலராக பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, பெண்டன்ட் இருக்குது. இடையில கோர்க்கறதுக்கு இந்த மாதிரி லாக் பீட்ஸ் இருக்குது, சமோசா பீட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி லாக் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இடையில வந்து கலர் சேஞ்சுக்காக ரெட் கலர் பீட் வந்து 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது அந்த லைன் முடிஞ்ச உடனே நம்ம பெண்டன்ட் போட்டுக்கலாம். அடுத்தது பெண்டன்ட் போட்டதுக்கப்புறம் ஸோ சேமாக எந்த அளவு நம்ம கோர்த்தோ, எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி கோர்த்தோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடுமே நம்ம கோர்த்துக்கலாம். ஃபுல்லாக கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கம் இந்த பக்கம் 2 சைடும் சேமாக இருக்கும். சேமாக இருக்கிற மாதிரி நல்லா அந்த கீர் ஒயரை இழுத்து விட்டுக்கணும். இப்போது இதை வந்து நம்ம லாக் பண்ணணும். இப்போ இன்னொரு எண்டை வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கீர் ஒயரோட எண்டை எடுத்து லாக் பீட்ஸை உள்ளே போட்டுக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டு டோரியோட ஒரு ஹோலில் கனெக்ட் பண்ணி அப்படியே வெளியே விட்டு லாக் பீட்குள்ளே விட்டுடுறோம். விட்டுட்டு நம்ம அந்த வெளியே எடுத்த ஒயரை இழுக்கும் பொழுது அது ஃபுல்லாக அப்படியே நமக்கு கவர் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் அதை இழுக்கிறேன். ஸோ அதை இழுத்திங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கிற போர்ஷன் எல்லாமே அந்த எண்டுக்கு வந்துடும், டோரியோட இன்னொரு எண்டுக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கு கேப் இருக்காது. அதனால் நம்ம கீர் ஒயர் நம்ம அளவு எடுக்கும்போது எக்ஸஸாகவே அளவு எடுத்துக்கலாம். இப்போது அந்த கீர் ஒயரை நல்லா பிடிச்சி இழுக்கும்போது கரெக்டாக 2 சைடும் சேமாக இருக்கும். சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த லாக் பீட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்து அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா உடஞ்சி போயிடும். ஸோ ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது அப்படியே லாக் ஆகிக்கும். ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகாது. மீதி அந்த எக்ஸஸாக இருக்கிற ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம கோர்த்துட்டு டோரியோட கனெக்ட் பண்ணலாம், இல்லை இது மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கோர்க்கலாம். ஸோ எப்படி கோர்த்தாலுமே மெத்தடு வந்து இதுதான். ஸோ நம்மளுக்கு அந்த எக்ஸஸாக கட் பண்ணதும் அவ்வளோக்கா தெரியாது. இப்போது நம்மளுக்கு அழகான சூப்பரான ஒரு பெண்டன்ட் வச்ச செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மேக் பண்ணுறது. உங்களுக்கு டூல்ஸ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கிட்டால் நம்ம ட்ரெண்ட்லியான டிசைன்ஸ் எல்லாமே மேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செயின், இயர்ரிங், ப்ரேஸ்லெட் எல்லாம் மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.